கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையான சகோதரர்கள், சகோதரிகள், சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த கர்த்தர் நாளே உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையானே மீண்டுமாக இந்த அருமையான கர்த்தர் நாளிலே நாம் அனைவருமாக ஒன்று கூடி பரலோகத்தின் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தூடுதலும் சாக்கியத்தை நாம் பெற்றமைக்காக நாம் தேவனுக்கு நன்றி செல்வோம். இந்த அருமையான கற்ற நாளிலே நாம் பாவம் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். அன்பாந்தரிலே நாம் கிறிஸ்துவுக்குள் பிறந்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். ஒரு காலத்தில் நாமும் கூட பாவத்தின் பிள்ளைகளாகத்தான் ஜீவித்தோம். ஆனால் இன்றைக்கு அப்படியல்ல. நாம் பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக பரிசுத்தவர்களாக நாங்கள் அமர்ந்து நாம் பரலோகத்தின் தேவனை தொழுது கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நாம் பாவம் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில வசனம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நாம் மீண்டுமாக தேவனை விட்டு விலகி பொல்லாங்கனுக்கு அடிமையாகிவிடக்கூடாது என்பதை எச்சரிப்பாக இந்த அருமையான தலைப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அன்பார்ந்தவர்களே, பாவம் என்பது ஒரு கொடிய விஷத்தை போன்றது. இந்த பாவம்தான் நமக்கும் தேவனுக்கும் ஒரு தடையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அந்த உலகத்திலே பாருங்கள், அநேக மக்கள், கிறிஸ்துவை அறியாத மக்கள், தேவனை பற்றி தெரிந்து கொள்ளாத மக்கள், சத்தியத்தை சத்தியமாக ஏற்றுக்கொள்ளாத மக்கள், தவறான போதனையை போதிக்கின்ற அநேக மக்கள் இருக்கிறார்கள். பாவங்களை துணிகரமாக மறைமுகமாக நினைக்கிறார்கள் செய்து வருவதை நான் பார்க்கிறோம். பாருங்கள், எத்தனை பேர் பாருங்கள் பிசாசுக்கு அடிமையாகி பாவத்தின் பிள்ளைகளாக இன்றைக்கு அநேக ஜீவிப்பதை பார்க்கிறோம். எத்தனையோ வாலிபர் பெண்கள், எத்தனையோ வாலிப சகோதரர்கள், எத்தனையோ பெரியவர்கள், சிறியவர்கள், எத்தனையோ பேர் இன்னைக்கு துணிகரமான பாவங்களை செய்து பாவத்துக்கு அடிமை. நாம் அப்படி இல்லை. நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். எனக்கு அன்பார்ந்தவர்களே, பாவம் என்றால் என்ன என்பதை குறித்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே அநீதியெல்லாம் பாவம்தான், என்றாலும் மரணத்துக்கு எதுவல்லாத பாவமும் உண்டு என்று சொல்லி யோவான் மூலமாக பரிசுத்தவானுக்கு ஒரு அநீதி எல்லாம் பாவம். அதான் நீதிக்கு புறம்பானது. நீதி என்பது தேவனுடைய வசனங்கள், தேவனுடைய நீதி. ஆகவே தேவனுடைய நீதிக்கு புறம்பான அனைத்துமே பாவமாக இருக்கிறது. பாருங்கள், இன்னைக்கு அநேகம் நினைக்கலாம், கொலை செய்வது பாவம், திருடுவது பாவம், ஏமாற்றுவது பாவம், பொய் சொல்லுவது பாவம், இப்படி பிறனுடைய பொருளை இச்சிப்பது பாவம், இதைத்தான். ஆனால் அது பாவம் தான். எல்லா மக்களும் ஒத்துக்கொள்கிறார்கள். எல்லா மதத்தினரும், இந்த சமுதாயம் அனைத்து பேரும் இப்படிப்பட்ட பாவங்கள் நியாயப்படுத்தி பேசுவது கிடையாது. அநியாயம், அது தவறுதான். கூட கிறிஸ்துவுக்கு பிறந்த நீங்களும் நானும் நீதி செய்யாத பட்சத்தில், நீதிக்கு புறம்பாக நாம் வாழ்கின்ற பட்சத்தில், நீதிக்கு புறம்பாக நாம் பேசுகின்ற பட்சத்தில் நீங்களும் நானும் கூட செய்கிறோம், பாவம் செய்யக்கூடிய மக்களாயிருக்கிறோம். அதைத்தான் பரிசுத்தவான் மூலமாக பார்த்தோம். அநீதியெல்லாம் பாவம்தான். நீதிக்கு புறம்பானவர்கள் அனைத்தும் பாவம். பாருங்கள், இன்னும் விதத்தில் வாசிக்கும் பொழுது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது பாருங்கள், பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம் என்று அமர்மார்களே. பரலோகத்தின் தேவன் உங்களையும் என்னையும் தேவனுக்கு பிரியமான மக்களாக வாழும்படி, ஏன் நம்மை மாத்திரமில்லை, இந்த உலகத்தில் ஜீவிக்கிற அத்தனை பேரும் அவர் நேசிக்க வேண்டும், அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் பரிசுத்தாவியார் மூலமாக 40 பேரை தெரிந்து கொண்டு இந்த வேத புத்தகத்தை நமக்கு ஒரு சட்ட புத்தகமாக கொடுத்திருக்கிறார். இந்த புத்தகம் தேவனால் கொடுக்கப்பட்ட அன்பின் கடிதம். இந்த அன்பின் கடிதமான அவருடைய சட்ட திட்டங்களை, அவருடைய நியாயப்பிரமாணங்களை
நாம் எப்பொழுதெல்லாம் மீறுகிறோமோ அப்பொழுதெல்லாம் பாவம் செய்கிறோம் பாருங்கள். நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்கள் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்து பாவ மன்னிப்புக்கு நாம் சாணம் பெற்று பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இது தேவ நீதி பாருங்கள். இது இன்றைக்கு நேற்றல்ல, உலக தோற்றத்திற்கு முன்னமே பரலோகத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் சுவிகார புத்தராக நம்மை செய்தார், தெரிந்து கொண்டிருக்கிறார், முன்குறித்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நீங்கள் நான் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்டு அதை விசுவாசித்து பழைய பாமான் ஜீவித்திலிருந்து மனம் திரும்பி நாம் விசுவாசத்தை வாயினால் அறிக்கை செய்து பாவ மன்னிப்புக்கு என்று நாம் சாணம் பெற்று நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக பரிசுத்தாவி என்ற வரத்தை பெற்றவர்களாக இன்றைக்கு நினைக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நாம் மரண பரிந்தமும் உண்மையாய் உறுதியாக இருக்க வேண்டும் பாருங்கள். நமக்கு எந்த பாவம் இருக்கவே கூடாது. ஆகவே அநீதிக்கு நாம் எந்த விதத்திலும் தலை சாத்தி விடக்கூடாது. நீதி செய்கிற பிள்ளையாக இருக்க வேண்டுமா? நியாயப்பிரமாணத்தை மீறாமல் தேவனுடைய வார்த்தை என்ன அதன்படி நடக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டுமா பாருங்கள். என்றால் பாவம் செய்கிறவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், பாவம் செய்கிறவனும் இந்த சட்ட புத்தகத்தை தேவனுடைய வார்த்தை மீறுகிறான். அது பாவமாக இருக்கிறது பாருங்கள். இன்னும் யாக்கோப்பு கூறும் பொழுது யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பாருங்கள். யாக்கோப்பு 4:17 பாருங்கள். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அது செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்குமாம். பாருங்கள், நீங்களும் நானும் நன்மை செய்ய வேண்டும் என்று பரலோகத்தின் தேவன் விரும்புகிறார். நாம் நன்மை செய்யாமல் போனால் அது பாவம் என்று சொல்லி தேவ வார்த்தை கூறுது, பரிசுத்த ஆவியானவர் கூறுகிறார். நமக்கு எப்படியெல்லாம் நன்மை செய்யக்கூடிய வாய்ப்புக்கு அப்பெல்லாம் நன்மை செய்ய வேண்டும். நாம் பெற்ற சந்தோஷத்தை மற்றவர்கள் பெற வேண்டும். ஆத்மா ஆதாயப்படுத்துது ஒரு நன்மையான காரியம் பாருங்கள். அந்த ஆத்மா ஆதாயப்படுத்தாமல் அந்த நன்மை செய்யாமல் போனால் அது நமக்கு பாவமாக இருக்கிறது பாருங்கள். அதே போல மற்றவர்களுக்கு உதவி செய்வது, ஏழைகளுக்கு உதவி செய்வது, ஏழைகளுக்கு இறங்குவது, இருக்கும் இதெல்லாம் நன்மையான காரியம். நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கும்போது, நமக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது பாவமாக இருக்கிறது பாருங்கள். அது நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளை என்பதை மறந்துவிடக்கூடாது. தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் நான் கீழ்ப்படிய வேண்டும். ரோமர் சபிக்கிற பொழுது பவுலுக்கு ரோமர் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே தீமை நான் வெல்லாமல் நன்மையினால் நீ வெல் என்று சொல்லி அங்கு வாசிக்கிறோம். ஆம், ஒரு நமக்கு தீமை செய்தாலும் கூட அந்த தீமைக்கு தீமை செய்யாதபடி அப்படிப்பட்டவனுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டுமாம் பாருங்கள். அது ஒரு நன்மை செய்ய அறிந்திருந்தும் அது செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்க பாருங்கள். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பரலோகத்தின் தேவன் காயினை பார்த்து இப்படி சொன்னார் பாருங்கள். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவா என்றார். ஆம், இது நமக்கு தெரிந்த ஒரு அருமையான சம்பவம். காயினும் ஆபேலும் தேவன் காணிக்கை செலுத்த வந்தபோது ஆபேலின் காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொண்டார். காயின் காணிக்கை நிராகரித்து நிற்கனானது எரிச்சல் வந்தது, முகநாடு வேறுபட்டது. ஆக அந்த சமயத்தில் தான் தேவன் காயினை நீயே நன்மை செய்யவில்லை, ஆபேல் நன்மை செய்தான், அவனுக்கு மேன்மை உண்டு. நீ நன்மை செய்யாமல் போகும்பொழுது உனக்கு மேன்மை இல்லை, பாவம் உன் வாசப்படியிலே அதே படுத்தானே. அவன் தொடர்ந்து பாவம் செய்கிறான். அவன் தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொள்ளவில்லை, தான் செய்து தவறு ஒத்துக்கொள்ளவில்லை. தொடர்ந்து பாவத்தின் மேல் பாவம். தன்னுடைய தம்பியை கொலை செய்கிறான். கொலை செய்தோடு விடவில்லை. தேவன் கேட்டுக்கொண்டது, நான் அவனுக்கு காவலாளியா என்று கேட்கின்றான். இன்னும் அநேக காரியத்திலே அவன் தன்னுடைய தவறு ஒத்துக்கொள்ளாமல் செய்தான். அவன் அநேக மற்றவர்கள் வந்து என்னை கொலை செய்யக்கூடாது சில செய்தான். அவன் வேறு இடத்துக்கு புறப்பட்டு போய்விட்டான். அமெரிமாலே
பாவம் இந்த கண்ணீர்கள் என்ன செய்கிறது? தேவனை விட்டு விலகி செய்கிறது. பாருங்கள், பாவம் ஒரு கொடிதான விஷயத்தை போன்றது. ஆகவே இப்படிப்பட்ட பாவத்திற்கு நீங்கள் நானும் அடிமைகளாகாமல் இருக்க வேண்டும். பாவம் என்பது ஒரு கொடிய விஷயம். பாருங்கள், பரிசுத்தமான நாம், தேவன் பிரியமான நாம், பாவத்திற்கு நாம் தலை சாய்த்து விடவே கூடாது. பாவத்துக்கு இடம் கொடுத்தவே கூடாது. நடுக்கில் நான் சொல்லுவேன், நமது உள்ளத்தில் இருப்பதை 3 நபர்கள் அறிவார்கள். உண்மைதான். பரலோகத்து தேவன் உள்ளத்தில் என்ன இருக்கும் என்பதை அவர் அறிவார். 2வது பிசாசும் அறிவான். 3வது நமக்கும் தெரியும். நாம் அறிவோம். அது நம் உள்ளத்தில் நினைத்திருப்பது தேவனுக்கு பட்சமாக, தேவனுக்கு சாதகமாக, தேவனுக்கு பிரியமாக இருக்கும் பட்சத்தில் பிசாசு என்ன செய்ய மாட்டான்? கிட்ட வரவே மாட்டான். நம் உள்ளத்தில் இருப்பது தேவனுக்கு விரோதமாக, தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கும் பொழுது அது பிசாசுக்கு ஒரு சாதகமாக அமைந்துவிடும். பிசாசு என்ன செய்வான்? இப்படித்தான் இன்றைக்கு நினைக்கிறார்கள். அநேகர் பாவம் செய்கிறார்கள், பிசாசுக்கு அடிமையாகிவிடுகிறார்கள். பாருங்கள், தேவன் ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளின் வைத்து எல்லா மரத்தின் கனியை புசிக்கவே புசியுங்கள், இந்த மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொல்லும் பட்சத்தில் பிசாசு என்ன செய்தான்? சர்ப்பத்தின் தேசத்திலே எந்த மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னார், அந்த மரத்திலே வந்து அவன் அமர்ந்து கொண்டு ஏவாள் தேவன் சொன்னதை அவள் சரியாக ஏற்றுக்கொள்ளாமல் அந்த மரத்தையே சுற்றி வந்திருக்கிறார். அந்த மரத்தின் மேலே கண்ணாய் இருந்திருக்கிறார். ஆகவே பிசாசு என்ற எண்ணம் அவளிடத்தில் இருந்தது. இது பிசாசு அறிந்து கொண்டான். ஈஸியாக ஏவாளையே மாற்றினான். தேவன் எந்த மரத்தின் கனியை சாப்பிட வேண்டாமல் சொன்னாரோ அந்த மரத்தின் கனியை சாப்பிடும்படியாக ஏவாளை தூண்டினான். கண்களின் நிச்சயை, மாம்சத்தின் நிச்சயை, ஜீவனத்தின் பெருமையை அந்த ஏவாள் உள்ளத்திலே பிசாசு உருவாக்கினான். ஆகவே ஏவாள் அந்த கனியை சாப்பிட்டு தன்னுடைய கணவனாகிய ஆதாமுக்கு கொடுத்தான். பாருங்கள், இது எடுத்துக்காட்டுகிறது தேவனுடைய சட்டத்தை, தேவனுடைய பிரமாணத்தை, தேவனுடைய வார்த்தை என்ன செய்யவில்லை, ஏவாள் கேட்கவில்லை. அதே மாதிரி தான் இன்றைக்கு நீங்களும் அப்படித்தான். தேவன் நீதியை நாம் செய்யாத பட்சத்தில் நாம் பாவம் செய்ய போகிறோம். நன்மை செய்ய அறிந்திருந்தும் அது செய்யாத பட்சத்தில் செய்கிறோம், நாம் பாவம் செய்கிறோம். நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருந்தும் அந்த நியாயப்பிரமாணத்தை மீறி நடக்கும் பொழுது நாம் பாவம் செய்ய அப்படி செய்யாதபடி நீங்கள் நானும் கவனமாக இருக்க வேண்டும். பாருங்கள், வேதத்தில் வாசிக்கும் பொழுது ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று சொல்லி பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம் என்றால் நியாய தீர்ப்புக்கு பிறகு கிடைக்கக்கூடிய அந்த அக்கினியிலே தள்ளப்படக்கூடிய அந்த மரணத்தைத்தான் காட்டுகிறது. ஆக அப்படிப்பட்ட மரணத்துக்கு நாம் ஆளாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அவருடைய கிருபையை நாம் நேசிக்கூடாது, இழந்துவிடக்கூடாது. கிருபை என்பது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதபடி தகுதியற்ற நமக்காக தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொடுத்து, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இன்றைக்கு நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளையாய் மாற்றப்படுகிற கிருபை. அப்படிப்பட்ட நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி சாய்க்க வேண்டும். நீதிக்கு புறம்பாக எதையுமே செய்துவிடக்கூடாது. ஆகவே நன்மை செய்யும் பொழுது, நன்மை செய்ய வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அது நாம் செய்ய வேண்டும். காயின் கதைத்தான் தேவன் சொன்னார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாத பட்சத்தில் பாவம் உன் வாசற்படியிலே படுத்துக்க முடிச்சு சொன்னார். ஆமரிமார்களே, நாம் நன்மை செய்ய வேண்டும். நீதிமொழிகள் புத்தகத்திலே சாலமோன் கூறும்பொழுது பாருங்கள், 6 காரியங்களை குறித்து அவர் சொல்கிறார். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16, 17, 18 வாசினா பாருங்கள். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவை யாவனே, மேற்றுமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவருடைய இரத்தம் சிந்தும் கை, துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே
விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளெல்லாம் பாவம்தான். அப்படிப்பட்ட எண்ணம் நமக்குள் இருக்கவே கூடாது. பாருங்கள், நமக்கு மேட்டுமையான கண் என்பது என்ன? பெருமை. நான் தான், என்னை விட நல்லவர் யாருமே கிடையாது என்று சொல்லி தங்களையே பெருமையாக பேசக்கூடிய அந்த கண்ணை உடையவர்கள் அவள் பாவம் செய்வார்கள். அதே போல பொய் பேசக்கூடியவர்கள். இந்த கன்னிகர் கர்த்தருடைய காரியத்திலே சரியான நேரத்திலே சபைக்கு வராமல், சரியான நேரத்திலே தேவனை தொழுது கொள்ளாமல் ஏதோ சாக்கு போக சொல்வார்கள். அப்படிப்பட்டலாம் இருக்கவே கூடாது. தேவனமே பார்த்து கொண்டிருக்கிறார், தேவனமே கவனித்துக் கொண்டிருக்கிறார். எபிரேயர் சொல்லும்போது 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பாருங்கள், அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. அவர் கண்களுக்கு முன்பாக சகலமும் நிர்வாணமாயும் வெளிரங்கமாயும் இருக்கிறதாம். அவருக்கு நாம் கணக்கு கொடுக்காமல் மாறலேன். தேவனை ஏமாற்ற முடியாது. நாம் நம்மை ஏமாற்றலாம், நம்முடைய பெற்றோரை ஏமாற்றலாம், சமுதாயத்தை ஏமாற்றலாம். ஆனால் தேவனை ஒரு காலம் ஒருபோதும் ஏமாற்றியே தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அமரிமாறு ஆகவேதான் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். தேவன் இப்போ எந்த சூழ்நிலையிலும் நாம் பாவம் செய்து விடவே கூடாது, பாவத்துக்கு அடிமையாக விடவே கூடாது. நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள். பாருங்கள், ஆகவே இப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தை சொல்கிற அந்த வசனங்களை கேட்டு நாம் பாவத்திற்கு அடிமையாக விடாதபடி நம்முடைய வாழ்க்கையை நாளுக்கு நாள் ஸ்திரப்படுத்தி நாம் பரிசுத்தமான மக்களாய் வாழ வேண்டும். பாருங்கள், பழைய ஏற்பாட்டின் காலத்திலே நமக்கு ஒரு அருமையான ஒரு சாட்சியாக, ஒரு முன்னோடியாக நாம் ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். யாக்கோப்புக்கு 12 குமாரர்கள், யாக்கோப்புக்கு 4 மனைவிமார்கள். அதாவது லேயாள், ராகேல், சில்பால், பில்கால் என்ற 2 வேலைக்காரிகள். இந்த 4 பேருக்கும் 12 குமாரர்கள் பிறந்தார்கள். இந்த 12 பேரிலே ராகேலுக்கு பிறந்த 2வது முதல் மகன்தான் யோசேப்பு. என்றால் யாக்கோப்பு ராகேலை அதிகமாக நேசித்தார். ஆகவே ராகேலுக்கு யோசேப்பு இருந்ததினால் மற்ற 11 பேரை காட்டிலும் யோசேப்பின் மீது அதிகமாக அன்பு வைத்தார். இது மற்றவர்களுக்கு பொறாமையாக இருந்தது. பாருங்கள், உண்மைத்தானே. நம்ம எல்லாரும் ஒரே வயிற்றிலே பிறந்தவர்கள், ஒரே தகப்பனை பிள்ளைகள். நம்மை மாற்று நேசிக்காமல் யோசேப்பு மாற்று நேசிக்கிறார் என்று சொல்லி என்ன செய்தார்கள்? யோசேப்பு மீது பொறாமை கொண்டார்கள். யோசேப்புக்கு நல்ல கலர் சட்டை செய்து கொடுத்து யோசேப்பை அழகு பார்த்தார் யாக்கோப்பு. அது மற்ற சகோதரருக்கு பிடிக்கவில்லை. அது என்ன செய்தார்கள்? யோசேப்பை என்ன செய்தார்கள்? தன்னை தகப்பனுக்கு தெரியாமல் தன்னை தகப்பனாக யாக்கோப்பையும் மாற்றி நினைக்கிறார்கள். மீதியானங்களுக்கு விட்டு போட்டார்கள். பாருங்கள், ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் வாசிக்கலாம். பாருங்கள், ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் பாருங்கள், அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திப்பார் என்பவரிடத்தில் விட்டார்களாம். இந்த 11 சகோதரர்களும் யோசேப்பை மீதியானர்களுக்கு விட்டார்கள். அந்த மீதியானர்கள் எகிப்து தேசத்திலே அதிகாரியாக இருக்கக்கூடிய போத்திப்பாருக்கு யோசேப்பை விட்டு அவர்கள் போய்விட்டார்கள். யோசேப்பு போத்திப்பார் வீட்டில் இருக்கிறார். போத்திப்பார் வீட்டில் இருந்தாலும் யோசேப்பு தேவனுக்கு பயந்தவனாக, தேவனோடு சஞ்சரித்தவனாக இருக்கிறார். பல்வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2-5 வாசிக்கும் பொழுது பாருங்கள், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்துள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்கப்படுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்திலே தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும்
தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புத்தான். பாருங்கள், யோசிப்பு தன் சகோதரர்களால் விற்கப்பட்டாலும் தன் சகோதரர்களால் பகையப்பட்டாலும் தேவன் யோசிப்பை கூட இருந்தார். யோசிப்பு அந்த அளவுக்கு நேர்மையாய், நல்லவனாய், தேவனுக்கு பிரியமானவனாய், பாவம் செய்யாதவனாய் அவன் வாழ்ந்திருக்கிறான். ஆகவே தான் அந்த போத்திபார் உள்ளத்திலே யோசிப்புக்கு தயவு கிடைத்தது. ஆகவே இந்த போத்திபார் யோசிப்பை தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனாக வைத்தார், எல்லாவற்றுக்கும் பொறுப்பாளராக வைத்தார். அப்படிப்பட்ட யோசிப்பை தேவன் ஆசீர்வதித்தார். பாருங்கள், இந்த சூழ்நிலையில் அந்த போத்திபாருடைய மனைவி யோசேப்பு எபிரேயர் பிறந்தவராயிருந்ததினால் எபிரேயர் மிக அழகாக இருப்பார்கள். அதே போல் யோசேப்பு அழகாக நல்லொரு வாலிபனாக இருந்ததினால் அந்த போத்திபாரின் மனைவி யோசேப்பை தவறான வழிக்கு அழைக்கின்றார், தவறான வழிக்கு யோசேப்பை கூப்பிடுகின்றார். ஆனால் யோசேப்பு அதற்கு தலை சாய்க்கவில்லை, அதற்கு இடம் கொடுக்கவில்லை. பாருங்கள், வேதத்தை வாசிக்கும்போது பாருங்கள், அதே ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 8, 9, 10 வாசிக்கலாம். பாருங்கள், அவனும் தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கவே யாதொன்றையும் குறித்து என் ஆண்டவனை விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பிட்டிருக்கிறார். இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாக இருக்கபடியினால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலைக்கு வைக்கவில்லை. இப்படி இருக்கே நான் இத்தனை பெரிய பொருளாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு எண்ணம். அவன் ஒரு வாலிபன், போத்திபாடி மனைவி தான் பாவத்துக்கு அவன் அழைத்த பொழுது அவன் என்ன செய்தான்? போத்திபார் மனைவியோடு கூட தைரியமாக பேசுகிறான். என் எஜமான் இந்த வீட்டிலே என்னை பெரியவனாக்கி இருக்கிறார், உண்மை தவிர எல்லாவற்றையும் எனக்கு பொறுப்பாக தந்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அந்த எஜமானுக்கு விரோதமாக தேவனுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட பொல்லாப்பை நான் எப்படி செய்வேன் என்று சொல்லி அவன் செய்யவில்லை. பாவத்திற்கு விலகினான், பாவத்திற்கு அருமையாகவில்லை, பிசாசுக்கு அருமையாக. காரணம் என்ன? யோசேப்பு உள்ளவன் தேவனோடு இருந்தது, தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான், தேவனை நேசித்தான். ஆகவேதான் தேவன் யோசேப்பை ஆசீர்வதித்தார். யோசேப்பு பாவம் செய்யவில்லை. ஆனாலும் கூட அந்த போத்திபார் மனைவி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் யோசேப்பை வற்புறுத்தும் பொழுது யோசேப்பை தனக்கு இணங்காதினான். திடீரென்று ஒரு நாள் அந்த போத்திபாரின் மனைவி அவன் சால்வையை பிடித்து அவன் தப்பித்து ஓடிவிட்டார். யோசேப்பு அந்த சால்வையை கையிலே வைத்துக்கொண்டு அங்கிருக்கிற எல்லாரும் மக்களை அழைத்து, இது எபிரேயன் என்னை கெடுக்க வந்தான் என்று சொல்லி பொய்யான குற்றச்சாட்டை சாட்டி தன்னுடைய கணவனுக்கு சொல்லி அந்த போத்திபார் யோசேப்பை சிறையிலே கொண்டு போய் அடைக்கின்றார். பாருங்கள், அங்கு சிறைக்கு போனாலும் கூட யோசேப்பு தேவனுக்கு பயந்தவனாக, தேவனுக்கு பிடிந்தவனாக இருந்தான். அந்த சிறை அதிகாரி யோசேப்பை அந்த சிறையில் இருப்பவர்களை விசாரிக்கும்படியாக விசாரணைக்காரனாக வைத்தார். அந்த காலகட்டத்தில் தான் யோசேப்பு ஒவ்வொரு சிறைச்சாலையும் சென்று அங்குள்ள மக்களை விசாரித்து கொண்டு வந்தான். அங்கு விசாரித்த பொழுது 2 பேரை, ஒருவன் பானபாத்திரக்காரன், இன்னொருவன் அதாவது ரொட்டி வியாபாரம் செய்கிறவன். இந்த 2 பேரையும் போய் விசாரித்த பொழுது இந்த பானபாத்திரக்காரன் சொன்னான், நான் இப்படி ஒரு கனவு கண்டேன். அந்த கனவிலே பாருங்கள், அவன் 3 கூடைகளை அவன் வைத்து கொண்டு போகிறான். 3 கூடைகளை வைத்து அவன் அதை வியாபாரம் பண்ண போகும் பொழுது அவன் சொன்னான், அந்த 3 கூடைகள் 3 நாளை குறிக்கிறது. நீ 3 நாளைக்கு பிறகு நீ விடுதலையாவாய், மீண்டுமாக என்ன செய்வாய்? நீ பார்வோன் வீட்டுக்கு சென்று பார்வோனுக்கு நீ பானபாத்திரம், அந்த பானத்தை நீ கொடுப்பாய், உன் வேலை செய்வாய், நீ விடுதலையாவாய் என்று சொல்லி யோசிப்பு அந்த பானபாத்திரக்காக சொன்னான். அடுத்த சுயம்போக்கு அந்த ரொட்டி வியாபாரத்துக்கு செய்கிற அவனுக்கு சொல்லும் பொழுது, நீ 3 கூடைகளை பார்த்தாய், அந்த 3 கூடைகளில் இருக்கிற பழங்களை பறவைகள் சாப்பிட்டதை பார்த்தாய். அதே போல 3 நாட்கள் பிறகு உன்னை தூக்கிலிடுவார்கள்,
உன் சரீரத்தை பறவைகள் சாப்பிடும்படி அதே போல நடந்தது பாருங்கள். பானபாத்திரக்காரன் 3 நாட்கள் பிறகு விடுதலையாக்கி பாய் வீட்டிலே போய் அந்த வேலை செய்கிறான். ஆனால் யோசிப்பு மறந்து விட்டான். காலங்கள் கலந்து கொண்டு போனது பாருங்கள். அதுக்கு பிற்பாடு அந்த பார்வோன் ஒரு பெரிய சொப்பனம் கண்டு அந்த சொப்பின் அர்த்தத்தை யாரும் சொல்ல முடியாமல் தவித்த பொழுது அந்த பானபாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வந்து யோசிப்பை அறிமுகப்படும். யோசிப்பு வந்து அந்த பார்வனுடைய சொப்பனத்திற்கு அர்த்தத்தை சொன்ன பிற்பாடு பாருங்கள், யோசிப்பை அந்த பார்வோன் அந்த எகிப்து தேசத்திலே தேசாதிபதியாக மாற்றுகிறார் பாருங்கள். அதாவது பார்வோன் கண்ட கனவு, ஒரு ஏரியிலே 7 நல்ல கொழுத்த கன்றுகள், கொழுத்த பசுகள் நடந்து கொண்டு போனது. அடுத்த எதிர்த்த ஏரியிலே கேவலமான 7 பசுக்கள் போனது. எலும்பு தோலுமாக அந்த 7 பசுக்கள் வந்து இந்த கொழுத்த பசுக்களை விழுங்கி போட்டது. இந்த கனவை கண்டு சொன்ன பொழுது யோசிப்பு அதை அர்த்தத்தை சொன்னான். 7 நாள் 7 பசுக்கள் 7 வருடங்களை காட்டுகிறது. 7 வருடம் இந்த நாடு செழிப்பாக இருக்கும். அதுக்கு பிறகு 7 வருடம் பஞ்சம் வரும். ஆக நீங்கள் செய்யுங்கள், இந்த செழிப்பான காலத்தில் அதற்கு என்ன செய்வது என்று சொல்லும் பொழுது யோசிப்பு பார்வோனுக்கு சொல்றார், இந்த 7 வருடம் செழிப்பான காலத்திலே கிடைக்கிற விளைகிற விளைச்சல்களை தானே என்ன செய், ஒரு பெரிய சின்ன சின்ன களஞ்சி எடுத்து பெரிய பெரிய களஞ்சிகளாக அதில் சேர்த்து வைக்க வேண்டும். 7 ஆண்டு செழிப்பாக இருக்கும். அதற்கு பிறகு 7 ஆண்டு பஞ்சம் வரும். அதே போல யோசிப்பு சொன்னது போல பார்வோன் தானியங்களை சேமித்து வைத்தான். 7 வருஷம் பஞ்சம் வந்த போது அது பிரயோஜனமாக இருந்தது பாருங்கள். அந்த காலகட்டத்தில் தான் 2 ஆண்டுகள் பஞ்சமாயிருந்தது. அப்பொழுது யாக்கோபின் குடும்பத்தார்கள், யாக்கோபின் பிள்ளைகள் பஞ்சத்திலே அவர்கள் கஷ்டப்பட்டார்கள். உடனே யாக்கோப்பு எகிப்திலே தானே விற்கிறார்கள் என்று சொல்லி எகிப்துக்கு போய் தானியை வாங்கி வாங்கன்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைகளை அங்கு அனுப்புகின்றார். எகிப்திலே தானியம் விற்கிறவர் யார்? யோசிப்பு. யோசிப்பை பார்வோன் தேசாதிபதியாக மாற்றினான். அந்த பார்வோனுக்கு அடுத்ததாக யோசிப்பு இருந்தார். ஆகவே யோசிப்பு தேசாதிபதி இருந்ததுனால் யாக்கோபுடைய குமாரன் அங்கு சென்று யோசிப்பின் தானியம் கேட்க போகும் பொழுது யோசிப்பு தனி குமாரர்களை தனி சகோதரர்களை பார்த்து அவன் புரிந்து கொண்டான். அறிந்து நம்முடைய அண்ணன்மார்கள் பாருங்கள், வாசிக்கலாம். அது ஆதிகாமம் 45ஆம் அதிகாரத்திற்கு பாருங்கள். இப்போ 45ஆம் அதிகாரம் 6லிருந்து வாசிப்போம் பாருங்கள். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பத்திற்கு அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்தேசம் முழுவதற்கும் அதிபதியாகவும் வைத்தார். பாருங்கள், யோசிப்பு தண்ணி சகோதரர்களுக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். நீங்கள் என்னை விட்டு போற்றீர்கள், என்னை மீதியானத்தை விட்டு போற்றீர்கள், ஆனாலும் அதை குறித்து நான் கவலைப்படவில்லை. எனக்கு நீங்கள் தீமை செய்தீர்கள், ஆனாலும் கூட தேவன் இப்படி செய்திருக்கிறார். நம்முடைய வம்சம் சாகாமல் இருக்கும்படியாக, நம்முடைய வம்சம் காப்பாற்றப்பட வேண்டும், நம்முடைய வம்சம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் உங்களுக்கு முன்னே என்னை இங்கு அனுப்பியிருக்கிறார். உங்களுக்கு சீவரச்சனை செய்யும்படி தேவன் இதை செய்திருக்கிறார் சொல்லி அவர்களுக்கு தானியங்களை கொடுத்து யோசிப்பை தன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்தார். பாருங்கள், தமிழ் சகோதரர்கள் தீமை செய்தாலும் கூட தீமைக்கு தீமை செய்யாமல் நன்மை செய்தால் பாருங்கள். அதனால் தான் யாக்கோப்பு 4:17 வாசித்தும் அல்லவா, அதனால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அது செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்குமாம். பாருங்கள், ஆமரிமாறு யோசிப்பு நமக்கு நல்ல பாடமாக அமைந்திருக்கிறார். யோசிப்பு தம் சகோதரி செய்து தீமைக்கு தீமை செய்யவில்லை, மாறாக தீமைக்கு பதிலாக நன்மை செய்து
அந்த குடும்பத்தை காப்பாற்றி பிறகு யோசேப்பு தன்னுடைய குடும்பத்தார் அத்தனை பேரையும் எகிப்தேசுக்கு வரவழைத்து கோஷன் என்னும் பகுதியிலே சிலர் அவர்களை வைத்து யோசிப்பு அந்த குடும்பத்தை பாதுகாத்தார். பாருங்கள், எவ்வளவு பெரிய கிருபை! நன்மை செய்ய அறிந்திருந்தும் அது செய்யாமல் போனால் அது பாவம். அதே போல நீங்கள் நானும் கூட கிறிஸ்துவுக்கு பிறந்த நாம், நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் நம்முடைய சகோதரர், நம்முடைய குடும்பத்தார்கள், நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்கு ஒன்றாக இருக்க வேண்டும். நம்ம எல்லாரும் அவயவங்களைப் போல இருக்கிறோம். பாருங்கள், ஆகவே ஒரு அவயவம் பாடுபட்டால் மற்ற அவயவம் பார்த்து கொண்டு வேடிக்கை பார்க்காது, உதவி செய்யும். அதே போல நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சபையிலே நாம் பரிசுத்தமானவர்களாக இருக்க அப்படின்னா வாய்ப்புகள் கிடைத்த போது நன்மை செய்ய அறியும் பொழுது நன்மை செய்ய வேண்டும். அது நன்மை செய்யாமல் போனால் அது பாவமாக இருக்கும். பாருங்கள், அது நன்மை செய்து தேவனுக்கு பிரியமாக நாம் வாழ வேண்டும். பாருங்கள், ஆகவே நாம் நன்மை செய்ய வேண்டும். இந்த உலகத்திலே தேவன் நம்மை பார்க்க நம்ம அறிந்திருக்கிறார். அவருக்கு மறைவார்ந்து ஒன்றுமே இல்லை. ஆகவே நம் சபை நாளுக்கு நாள் வளர்ந்து வர வேண்டும். ஆத்துமாக்கள், எத்தனையோ ஆத்துமாக்கள், எத்தனையோ பிரின்சிறார்கள் சத்தி தெரியாமல் தவறான வழியிலே போய் அப்படிப்பட்ட மக்கள் நிச்சயம் வேண்டுமா நாம் பரிசுத்தமான வழிக்கு அழைக்க வேண்டும். அது நன்மையான காரியம். அது அறிந்திருந்தும் செய்யாமல் போனால் அது நமக்கு பாவமாக இருக்கும். பாராகவே நம்மளான மற்றும் நன்மை செய்ய வேண்டும். யோசிப்பு நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். பாருங்க, நீங்கள் நானும் கூட யோசிப்புடைய அந்த அருமையான குணத்தை அறிந்து நாம் தீமைக்கு தீமை செய்யாதபடி தீமைக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், அதனால் தான் யாக்கோபு ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அது செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்குமே. ஆகவே பாவம் நமக்கும் தேவனுக்கும் ஒரு தடுப்பு சுவராக இருந்து விடக்கூடாது. ஏசியா தீர்க்க சொல்லுங்கள். பாருங்கள், ஏசாயா 59ஆம் அதிகாரம் பாருங்கள். ஏசாயா 59ஆம் அதிகாரம் இந்த 2 வசனத்தை வாசிங்க. பாருங்கள், இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிக்கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கலாம் அறிமாறே. நம்முடைய அக்கிரமம் தேவனுக்கு நமக்காக தடுப்பு சுவராக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. ஆகவே தான் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலை செய்யக்கூடாது, பாவத்திற்கு இடம் கொடுத்தவே கூடாது, பாவம் செய்யவே கூடாது. முடிந்தளவுக்கு நம்மளான மட்டும் பரிசுத்தமானதாக வாழ வேண்டும், பரிசுத்தமானதாக ஜீவிக்க வேண்டும். அப்படி ஜீவித்தால் அந்த பரலோக பாக்கியத்திலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? யோசேப்பு தேவனுக்கு பயந்திருந்தார். யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் எவ்வளோ எதிர்த்த பொழுதும், யோசேப்பு எவ்வளவுதான் கஷ்டப்பட்ட பொழுதும் அவன் பாவம் செய்யவில்லை. பாருங்கள், போத்திபார் வீட்டிலே போத்திபாருடைய மனைவி யோசேப்பை பாவம் செய்ய தூண்டிய போது அவன் பாவம் செய்யான். உலகத்தில் பாருங்கள், எத்தனை வாலிபர்கள், எத்தனை வாலிப பெண்கள் பிசாசு கடுமையாகி பாவம் செய்து இன்றைக்கு வேதனை துக்கத்தோடு இருப்பதை பார்க்கிறோம். எத்தனையோ வாலிபர்களாக உண்டு கூடி போதை பொருள் கடுமையாகி பாவம் செய்து இருக்கிறார்கள், இன்றைக்கு அலைந்து திரிகிறார்கள். பாருங்கள், அது நீங்கள் நானும் மிக கவனமாக இருக்க வேண்டும். சத்தியத்தை சத்தியமாக ஏற்றுக்கொண்ட நாம் தேவன் பிரியமான மக்களாக அப்படி வாழ்ந்தால்தான் அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் யோசேப்பை ஆசீர்வதித்தார். யோசேப்பை பார்வோனுக்கு, அந்த பார்வோன் எகிப்து தேசத்திலே தேசாதிபதியாக வைத்தார். அநேகருக்கு தானியங்கள் கொடுக்கிற அளவிலே யோசேப்பை தேவன் உயர்த்தினார். அதே போல நீங்கள் நானும் பாவம் செய்யாதபடி பரிசுத்தமாய் வாழ்வோம் என்று வைத்துக்கொள்க. தேவன் பிரியமாக வாழ்வோம் வைத்துக்கள். தேவன் உங்களையும் யோசேப்பை போல ஆஸ்வதிப்பார். பாருங்கள், ஆகிய கண்பாந்துகளே, நாம் பாவத்திற்கு இடம் கொடுத்தவே கூடாது என்றால் பாவத்திற்கு அதிபதி, பாவம் செய்வதற்கு தூண்டுகிறவன் பிசாசு. அது பிசாசு இடம் கொடுத்தவே கூடாது. நாம் தேவனுக்கு பயந்தவர்கள், தேவன் நீதிக்கு, தேவன் வார்த்தைக்கு மாத்திர சிவிச்சாய்த்து தேவனை பிரியமாக ஜீவிப்போம். அப்படி ஜீவித்தார் தேவனை மென்மேலும் ஆசிரிப்பார். நம்முடைய நோக்கமெல்லாம் நாம் பெற்ற சந்தோஷம் வைஜகம் பெற வேண்டும், அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். நாம் ஏனோ வந்தோம் போனோம் என்று விடக்கூடாது. நாம் வாரம் வந்து
கர்த்தர் சபையிலே நாம் தேவனை ஆவியுடன் தொழுது கொள்கிறோம், ஜெபிக்கிறோம், பாடுகள் சத்தியவசனத்தை கேட்கிறோம். அதற்கு ஏற்றபடி நாம் பரிசுத்தமானவர்களாய் வாழ வேண்டும். பாவம் செய்யவே கூடாது. பாவத்திலிருந்து விடுபட்டவர்களாக பரிசுத்தவான்களாக நாம் நீதி செய்யக்கூடியவர்களாக, வேத நியாயப்பிரமாணத்தை மீறாத மக்களாக, வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது சந்தர்ப்பம் கிடைக்கும் நன்மை செய்யக்கூடிய மக்களாக வாழ்ந்து தேவனுக்கு பிரியமான மக்களாக வாழ்வோம். தேவனை உயர்த்துவார். எனக்கு அன்பாந்தலே இதை கேட்டு நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை பிரியமாக ஜீவித்து தேவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளே தேவனை ஆசீர்வதிப்பாராக. இவ்வளவு சத்தியத்தை கேட்டு உங்களையும் சத்தியத்தை நம்மையும் தேவன் சிவார் ஆசீர்வதிப்பார். இதை கேட்க நீங்களும் கூட மற்றவர்கள் கேட்கும்படி என்ன செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது பிரயோஜனமாக இருக்கும். ஜெபம் செய்வோம். இரக்கம் மிகுந்த எங்கள் பரலோக பிதாவே, உன்னதத்தில் வாசம் செய்கிறவரே, இந்த நாளும் கூட நாங்கள் ஒருமித்திருந்து உமது வசனங்களை தியானிக்கத்தக்க தந்த தயவிற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. பாவம் எவ்வளவு ஒரு புதிதான விஷயம் என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லி பார்த்தோமே தகப்பனே. ஆகவே நாங்கள் யாருமே பாவத்துக்கு அடிமையாகி விடாதபடி பிதாவை நாங்கள் யோசிப்பை போல தமிழ் சகோதரி தீமை செய்தாலும் கூட அவருக்கு நன்மை செய்தது எவ்வளவு பெரிய ஒரு அருமையான ஒரு எங்களுக்கு நல்ல காரியமாய் அமைந்திருக்கிறது. அதே போல நாங்கள் பாவம் செய்யாதபடி யோசிப்பை போல பாவத்துக்கு பல்லாங்கு கிடம் கொடுக்காதபடி பரிசுத்தமாக ஜீவித்து உமக்கேற்ற மக்களாக ஜீவிக்கு உதவி செய்யா. கூடி வந்த எங்களை ஆசிரித்து காத்துக்கொள்ளும். எங்களை பாவப்பட்டு தயவாக மன்னியும். இவை அனைத்தையும் எங்கள் அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்ற நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.